தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் புனிதமான இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. ஃபித் துன்யா கபலல் ஆகிரா. இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸரத் பேசி முடித்த பிறகு இசா ஜமாத்து நடைபெறும். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இசா ஜமாத் எப்போ நடைபெறும்? நீங்கள் பேசி முடிக்க வரைக்கும் இசா ஜமாத் முடித்த பிறகு நடைபெறும் என்று சொல்கிற பொழுது பயந்து விட வேண்டாம். இசா ஜமாத்துங்கிறது, இஷாங்கிறது சுபு வரைக்கும் நடக்குமே, சுபு வரைக்கும் தொழலாமே, அது வரைக்குமா அப்படின்ட்டு சுருக்கமான சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக பல விஷயங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முற்படுவதில்லை. அதிலேயும் குறிப்பாக மார்க்கத்தினுடைய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள முற்பட வேண்டும்.
நாம் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு வசனம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். தொழுகையிலே தினமும் ஓதப்படுகிற ஒரு வசனம் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த ஃபாத்திஹாவிலே இடம் பெற்றிருக்கிற இந்த வசனத்தை நாம் சரியாக முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொன்னால் நமக்கெல்லாம் இதனுடைய தர்ஜமா தெரியும், இதனுடைய அர்த்தம் தெரியும். என்னங்க அர்த்தம்? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். வழிமாறுகளிடத்தில் அவுளியாக்களிடத்தில் உதவி தேடக்கூடாது. அப்படி உதவி தேடுவது அது ஷிர்க்கு என்று சொல்லக்கூடியவர்கள் பிரதானமாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம்தான். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு காரணங்கள் இருந்தாலும், பல்வேறு வியாக்கியானங்கள் இருந்தாலும், அதிலே ஒரு வியாக்கியானம் என்னவென்றால், துவா என்பது அல்லாஹ்விடத்தில் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலையும் துவா செய்யக்கூடாது. அப்படித்தானங்க? அப்படித்தான், நல்ல சந்தேகம் இல்லை. துவா என்பது அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும். வேறு யாரிடத்திலையும், அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலையும் துவா கேட்கக்கூடாது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்ன காரணம்? துவா அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? துவா என்பது அது ஒரு இபாதத். அத்துஆஉ ஹுவல் இபாதா. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, துஆங்கிறது இபாதத்து. இன்னொரு ஹதீஸில் அத்துஆஉ முஹுல் இபாதா. ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் துஆ இபாதத் என்று வந்து விட்ட பொழுது, இபாதத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே செய்யணும். ஈயாக்க நஅபுது, உன்னிடமே உன்னையே வணங்குவோம் என்றால் வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது. அப்போ துவாங்கிறது இபாதத்து, அப்போ வேறு யார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேங்க. துவா செய்யக்கூடாது என்ற ஒரு வாதம், அந்த வாதத்திலே நியாயம் இருப்பதை போல நமக்கும் தெரிகிறது இல்லையா? முதலில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும், இஸ்திஆனத்து உதவி தேடுவது, இஸ்திகாசா என்பது துவா செய்வது அல்ல. துவா என்பது வேற, உதவி தேடுதல் என்பது வேற. அது அல்லாவே அந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். துவாங்கிறது இபாதத்து, இஸ்திஆனத்துங்கிறது இபாதத்து அல்ல, இஸ்திகாசாங்கிறது இபாதத்து அல்ல. இபாதத்தாக இருந்தால் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ரெண்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லுகிறோம், இபாதத்து. இபாதத்து தான் உதவி தேடுதல் அப்படின்னா வ ஈயாக்க நஸ்தஈன் அடுத்து அல்லாஹ் ஏன் சொல்லணும்? சொல்றது இந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு? லாஜிக்லாம் இல்லை, இது சாதாரண விஷயம். உங்களுக்கு புரியுதுல? துவாங்கிறது இபாதத்து, இபாதத்து வேற, இஸ்திஆனத்துங்கிறது வேற, உதவி தேடுதல் என்பது வேற. உதவி தேடுதல் இஸ்திஆனத் என்பது இபாதத்து தான் என்றால் ரெண்டாக அல்லாஹ் ஏன் சொல்லணும்? ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் சொல்றான்ல. அப்ப அதிலிருந்து தெரியுது உதவி தேடுதல் என்பது எது அல்ல? இபாதத் அல்ல. துவாங்கிறது இபாதத்து. எனவே இஸ்திஆனத்துங்கிறது என்ன அல்ல? இபாதத் அல்ல, அது ஒரு வணக்கம் அல்ல. வணக்கம் மட்டும்தான் அல்லாஹ், வணக்கம் என்பதுதான் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டும். இஸ்திஆனத்துங்கிறது, இஸ்திகாசா அப்படிங்கிறது வணக்கம் அல்ல என்று வருகிற பொழுது அது அல்லாஹ்விடமும் உதவி தேடலாம், அல்லாஹ் அல்லாத இடத்திலையும் என்ன செய்யலாம்? உதவி தேடலாம். அப்படி உதவி தேடுவதனால என்ன வராது? ஷிர்க்கு வராதுங்கிறத ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த உலகம் இருக்கிறது, இது ஆலமுல் அஸ்பாப், காரண காரிய உலகம். எதுவுமே அல்லாஹ் நேரடியாக எதையும் செய்வதில்லை. இந்த உலகத்தில் அவன்தான் கொடுக்கிறான். எல்லோருக்கும் எதையெல்லாம் கொடுத்தானோ அதையெல்லாம் யார் கொடுக்கின்றான்? அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். ஆனால் கொடுப்பதற்கு சில காரணங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த காரணங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். கல்வியை கொடுப்பது யார்? பாருங்க, கல்வியை கொடுப்பது அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் நேரடியாக நபிமார்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பான். நமக்கெல்லாம் கல்வி யாதன் மூலமாக கிடைக்கிறது?
உஸ்தாத்மார்கள் மூலமாக, ஆசிரியர் மூலமாக கிடைக்கிறது. ரிஸ்க்கு கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். ஆனால் நமக்கு ரிஸ்க் வர்றதுங்கிறது வியாபாரத்தின் மூலமாக, சம்பாத்தியம் செய்வதன் மூலமாக, வேலை செய்வதன் மூலமாக, தொழில் செய்வது. இது ஒரு காரணம். இந்த காரணத்தின் மூலமாக தான் ரிஸ்க் வருது இல்லையா? ஷிஃபாவை தருவது யாரு? அல்லாஹ் தான் ஷிஃபாவை தருகிறான். ஆனால் அந்த ஷிஃபாவை யாரின் மூலமாக தருகிறான்? மருத்துவ சிகிச்சையின் மூலமாக தருகிறான். இப்படி எடுத்துக்கொண்டு போனால் உலகத்திலே காரணங்கள் மூலமாக காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த காரணங்களுக்கு முசப்பிபுல் அஸ்பாபாக, அந்த காரணங்களின் மூலமாக எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவனாக இருப்பது யாரு? அல்லாஹ். இப்போ இந்த காரணங்களுக்கு சக்தி இருக்குதா இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய காரணங்களுக்கு சக்தி இருக்குதா இல்லையா? 3 வகையான சிந்தனை இருக்கிறது. ஒன்று அல் அஸ்பாபு முஅஸ்ஸிரத்தும் பில்லாத், காரணங்களுக்கு சுயமாக சக்தி இருக்கிறது என்று ஒரு சிந்தனை. இன்னொரு சிந்தனை என்னவென்றால் காரணங்களுக்கு அறவே எந்த சக்தியும் இல்லை. மூன்றாவது ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. அதுதான் நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனை. ஒருத்தர் கல்லை தூக்கி கண்ணாடியில் எரிஞ்சான், என்னங்க ஆகும்? கண்ணாடி உடையும். உடைச்சது யாரு? கல். அப்படித்தானே? இந்த கல்லை தூக்கி எரிஞ்ச உடனே இந்த கல் எதை உடைத்தது? கண்ணாடியை உடைத்தது. கண்ணாடியை உடைத்தது எது? கல். இன்னொரு சொல்றாரு கண்ணாடி, அவ கல்லுக்கு என்ன சக்தி இருக்கிறது? உடைக்கும் சக்தி இருக்கிறது. இன்னொரு சிந்தனை என்ன அப்படின்னா கல்லுக்கு உடைக்கும் சக்தி இல்லை என்று அதை மறுக்கிறது. மூணாவது ஒரு சிந்தனை என்னன்னா கல்லுக்கு உடைக்கும் சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். கல்லிலே சுயமாக உடைக்கும் சக்தி இல்லை, கல்லிலே உடைக்கும் சக்தியை, தன்மையை அல்லாஹ் அதிலே வைத்தான். எனவே அந்த கல்லை கொண்டு எரிகிற பொழுது கல்லு கண்ணாடியை என்ன செய்கிறது? உடைக்கிறது. இது எந்த சக்தியும் இல்லை படைப்புகளுக்கு, உலகத்தில் உள்ள எந்த வஸ்துவுக்கும் எந்த சக்தியும் இல்லை. இது யதார்த்தத்திற்கு மாற்றமானது. அதே நேரத்தில் எல்லா வஸ்துவுக்கும் சுயமாக சக்தி இருக்கிறது என்பது ஈமானுக்கு மாற்றமானது. அப்படி நடுநிலைமையான ஒரு சிந்தனை, அதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய சிந்தனை. வஸ்துக்களுக்கு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி சுயமாக வந்த சக்தி அல்ல, அல்லாஹ் அதில் வைத்த சக்தி, அல்லாஹ் அதற்கு கொடுத்த சக்தி. இதுதான் சுன்னத் ஜமாஅத்தினுடைய ஒரு கொள்கை, நடுத்தரமான ஒரு கொள்கை. கல்லுக்கு உடைக்கும் சக்தி இருக்கிறது, ஏனென்றால் அந்த கல்லிலே உடைக்கும் சக்தியை வைத்து அல்லாஹ் அந்த கல்லை உருவாக்கினான். கண்ணாடிக்கு உடைந்து போகும் சக்தி இருக்கிறது, ஏனென்றால் கண்ணாடியிலே உடைந்து போகும் தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு பேப்பர் எடுத்து நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? எரிஞ்சிடும். ஏன் நம்மளே தூக்கி போட்டாலும் நம்மளே பொசுங்கிடுவோம். இப்போ இந்த பேப்பரை எரித்தது எது? நெருப்பு. நெருப்பு தான் அந்த பேப்பரை எரித்தது சுயமாக என்று சொன்னால் அது சிறுக்கு. நெருப்புலாம் என்ன செய்யலை, அந்த பேப்பரை எரிக்கலை, போடும்பொழுது தானா எரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அது பேத்தனம் இல்லையா? கல்லு தான் கண்ணாடியை உடைச்சதுன்னு சொல்லும் பொழுது கண்ணாடியை கல் உடைக்கலை, பின்ன எப்படிடா? அது போடும்பொழுது அது உடைஞ்சுது, ஆனால் கல் உடைக்கலை. ஆக இப்படியெல்லாம் பிதற்றி கொண்டு இருக்காமல் கல்லுக்கு உடைக்கும் சக்தியை அல்லாஹ் வைத்தான் அதில். அதே மாதிரி நெருப்புக்கு எரிக்கும் சக்தி அல்லாஹ் வைத்தான் அதில். எனவே அந்த நெருப்பு அந்த பேப்பரை எரிக்கிறது. எனவே அந்த கல் யாரை எரிக்கிறது? அதில் போட அந்த கண்ணாடியை அது உடைக்கிறது. இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உலகத்தில் சபபும் இருக்கிறது, அந்த சபபை இயக்கக்கூடிய முசப்பிபுல் அஸ்பாபாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ கல்லு கண்ணாடியை உடைச்சது அப்படின்னு நான் சொன்னா தப்பா? உண்மையில உடைச்சது யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் கண்ணாடியை உடைச்சான்னு சொன்னா அது தௌஹீது, அப்படித்தானே? கல்லு தான் உடைச்சது அப்படின்னு சொன்னா அது ஷிர்கா? கல்லு தான் உடைச்சது சுயமாக என்று சொன்னால் அது ஷிர்கு. ஆனால் கல் சுயமாக உடைக்கல,
உடைக்கும் சக்தி அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அதில் சிறுக்கு வராது. இப்பொழுது எது சபபாக இருக்கிறதோ அது கொடுத்தது என்று சொன்னால், அது ஏங்கியது என்று சொன்னால் அது சிறுக்கல்ல என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வஃபாத்தாக்குறது யாருங்க? நம்மளையெல்லாம் வஃபாத்தாக்குறது யாரு? அல்லாஹ் தான் நம்மளை வஃபாத்தாக்குறான். அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் நஃப்ஸுகளை வஃபாத்தாக்குகிறான். இதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு வசனத்தில் சொல்றான், குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தி என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க சொல்லுங்க, உங்களை மௌத்தாக்குறது யாருன்னா மலக்குல் மௌத் தான் வஃபாத்தாக்குறாரு என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ மலக்குல் மௌத் வஃபாத்தாக்குறாரா அல்லது அல்லாஹ் வஃபாத்தாக்குறானா? ஒரு வசனத்தில் அல்லாவே சொல்றான் நான் தான் மௌத்தாக்குறேன்ட்டு, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மலக்குல் மௌத் தான் வஃபாத்தாக்குறாருன்னு சொல்றான். இது யார் வஃபாத்தாக்குறாங்க? இப்போ மலக்குல் மௌத். இவர் சொல்ற தம்பி மலக்குல் மௌத் வஃபாத்தாக்குறாரு. ஆனால் அல்லாஹ் வஃபாத்தாக்குறானா மலக்குல் மௌத் வஃபாத்தாக்குறானா? அல்லாஹ் தான் அசல்ல வஃபாத்தாக்குறான். உண்மையிலே வஃபாத்தாக்குறது அல்லாஹ் தான். ஆனால் மலக்குல் மௌத் அதற்கு காரணம். எது காரணமோ, யார் காரணமோ அவங்களின் பக்கம் ஒரு செயலை சேர்த்து சொல்லலாம். அவங்களின் பக்கம் நம்பிக்கை மட்டும் மாறக்கூடாது. எனக்கு ஒரு ஆள் வேலை வாங்கி கொடுத்தாரு, இப்போ நான் சொல்கிறேன் அவர் தாங்க எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் இது சிறுக்கல்ல. அல்லாஹ் தான் கொடுத்தான்னு நான் சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு சிறுக்கல்ல. ஆனால் அல்லாஹ் மறந்துட்டு சுயமாக அவருக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு சொன்னால் தான் என்ன ஆகும்? சிறுக்காகும். இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் விளங்கி கொண்டு இந்த தலைப்பை நாம் அணுகினால் எந்த பிரச்சனையும் இல்லை. உலகத்தில் அவுலியா கட்டத்தில் உதவி தேடலாமா கூடாதா அப்படின்னா, இது உம்மத்தில் இந்த சிந்தனையே யாருக்குமே வரலை. அதாவது இந்த தலைப்பே இப்போ தான் புதுசாக உருவானது. எப்போ உருவானது? கிதாபுகளில் நம்முடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, உம்மத்தில் இதில் மாற்று கருத்து இருந்ததே இல்லை எதுவரை இப்னு தீமியா வரும் வரை அப்படிங்கிறாங்க. இப்னு தீமியா எப்போ வந்தாரோ அவர் தான் புதுசாக இப்படி ஒரு சிந்தனையை உண்டாக்குன பிறகு தான் இந்த தலைப்பே உருவாச்சு. எனவே இந்த தலைப்பு என்பது புதுசாக வந்தது, இப்னு தீமியாவுக்கு பிறகு வந்தது. இப்போ உம்மத்தில் அது வரைக்கும் எல்லோரும் இஸ்திகாதா செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க. யாருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வரல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் இவர் வந்த பிறகு குழப்பறதுனால சில பேருக்கு அவன் கொடுக்கறது அல்லாஹ் தானே கொடுக்குறான் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நியாயமாகப்படுகிறது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்றாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கென்று பல காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்போ நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பெண்கள் கூட சொல்லுவாங்க மஹிதீன் ஆண்டவங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டங்கள் வருகிற பொழுது, வேதனை வருகிற பொழுது அவங்க யாரை கூப்பிடுறாங்க? மஹிதீன் ஆண்டவங்களேன்னு கூப்பிடுறாங்க. இது கூப்பிடலாமா? இது சிறுக்கு இல்லையா என்று சில பேர் கேட்குறாங்க. இப்படி ஒரு ஆள் சொன்ன பொழுது, வேதனை வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற பொழுது அல்லாஹ்வை தானே கூப்பிடணும். எப்படி அல்லாத இன்னொரு ஆளை கூப்பிடலாம் என்று சொன்ன பொழுது, அப்படி சொன்னவனை உஸ்தாது கூப்பிட்டு ஓங்கி ஒரு அடி அடித்தார், ஓங்கி ஒரு அறை வச்சார். அம்மான்னு அலர்னான். ஏன்டா அலர்னா? வலிக்குது உஸ்தாத், வலிச்சா வேதனை வந்தா அல்லாஹ் தானே கூப்பிடுதான்னு சொன்னேன், இது ஏன் அம்மாவை கூப்பிட்டேன்னு கேட்டார். எனக்கு அம்மா மேலே பிரியம் அதனால கூப்பிட்டேன்னு சொன்னான். உனக்கு அம்மா மேலே பிரியம், அவங்களுக்கு முஹிதீன் மேலே பிரியம். வேதனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது ஒரு ஆளை கூப்பிடுறவனா அல்லான்னு அர்த்தம் இல்லை. நமக்கு யார் அந்த நேரத்தில் பிரியமாக இருக்காங்களோ அவங்க பேர் தானா வரும் இல்லையா? அம்மான்னு வர்ற மாதிரி. அம்மா அல்லாவா? இல்லை, யாரும் சொல்றதே இல்லை. அப்படின்னா முஹிதீனும் அல்லா இல்லை, வலியுல்லா. வலியுல்லானாலே அல்லாஹ் இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம ரசூலுல்லாவே அல்லான்னு சொல்றது இல்லையே, ரசூலுல்லான்னு தானே சொல்றோம். ரசூலுல்லான்னா என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரசூலு அப்படின்னா அவர் யார்? அல்ல, அல்லாஹ் அல்லன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே அல்லாஹ் என்று சொல்லாத பொழுது எப்படி முஹிதீன் நம்ம அல்லான்னு சொல்லுவோம்? வலியுல்லா என்று தான் சொல்லுகிறோம் இல்லையா?
யாரும் யாரையும் அல்லாஹ்வை தவிர எந்த முஸ்லிமும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் அல்லாத யாரையும் அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னதில்லை, சொல்வதும் இல்லை. அப்படி சொன்னால் அது ஷிர்க்கு, அல்ல சந்தேகமும் இல்லை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது பல விஷயங்களை நம்ம சரியாக விளங்கி கொள்ளணும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, விவகாரம் ஏன் வருதுன்னா சரியா புரிஞ்சு கொள்ளாதனால. குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரிய மகான் இருந்தாங்க டெல்லியில். ஹாஜா நாயகத்தினுடைய பிரதானமான ஒரு ஹலீஃபா. ஆனால் அந்த குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள அந்த நேரத்தினுடைய சுல்தானுக்கு பிடிக்கல. சுல்தான் எப்படியோ அவருக்கு எதிரியாக ஆயிட்டாரு. இந்த நேரத்தில் சுல்தானை எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. வெளிப்படையாக ஏதாவது தப்பு அவர் செய்தால் சொன்னால் அதை காரணமாக வச்சு அவரை கைது பண்ணி தண்டிக்கலாம் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல முரீதுகளுக்கு பையத்து கொடுத்து தர்பீத் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி தர்பீத் செய்து கொண்டிருக்கிற பொழுது தர்பீத்தினுடைய முக்கியமான 3 அம்சம் இருக்குது. கில்லத்து தாம், கில்லத்துல் கலாம், கில்லத்துல் மனாம். தூக்கத்தை குறைக்கணும், சாப்பாட்டை குறைக்கணும், பேச்சை குறைக்கணும் என்று இருக்கிறது. சில முரீதுகளுக்கு தர்பீத்தினுடைய அந்த படித்தரத்தினுடைய உச்சத்தில் பேசவே கூடாது என்று ஒரு கண்டிஷன் போடுவாங்க. ஒரு கட்டத்தில் பேச்சை குறைக்கிறதல்ல, பேசவே கூடாது. பேசாமல் இருக்க முடியுமாங்க? இருந்து பாருங்க, நான் ரொம்ப கஷ்டம். பேசாமலாம் இருக்கவே முடியாது. இப்போ ஒரு முரீத்தில் சொன்னாங்க நீ பேசக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது என்று சொல்லிட்டு ஒரு ரூமில் அனுப்பிட்டு கதவை வெளியிலையும் பூட்டிட்டாங்க. கதவை வெளியில் பூட்டிட்டாங்க. வெளியிலையும் வர முடியாது. அவர் பேசவே, யாராவது வந்தால் தானே பேசுவார், அதனால் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள், பல நாளாக ஆனது, பல வாரங்கள் ஆனது, பல மாதங்கள் ஆனது. அவர் பேசாமல் அந்த ரூமில் தனித்து இருக்கிறார். இந்த நேரத்தில் குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி தனது ஜூத்தா இருக்குல்ல, ஷூ, அது பிஞ்சு போச்சு. அதை தைக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு முரீது இடத்துல கொடுத்து இதை தைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் அதை தூக்கிட்டு போகிறார், அந்த ஜூத்தாவை, அந்த ஷூவை தூக்கிட்டு போகிறார். இந்த ஜூத்தா, இந்த ஷூ நெருங்க அதை கொண்டு வர இந்த ரூமில் இருக்கக்கூடிய பேசக்கூடாது என்று கண்டிஷனோடு ரூமிலே அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிற இந்த முரீதுக்கு ஹால் மாறுது, அவருடைய நிலை மாறுது, பரபரப்பாகிறாரு. இப்போ அந்த ஜூத்தாவை தைக்க கொண்டு போனவர் அந்த ரூம் வழியாகத்தான் போகணும், அதான் ரூட்டு. அந்த வழியாக போகும்பொழுது அவரையும் அறியாமல் பேசுகிறார், எப்பா இந்த கதவு திறந்து விடுப்பான்றார். அவர் நான் திறக்க மாட்டேன், பாபா திறக்கக்கூடாதுன்னு சொல்லில பூட்டி வச்சிருக்கிறாங்க, அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க சொல்லாமல் நான் திறக்க மாட்டேன், எப்பா எப்படியாவது திறப்பான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிறாரு. எப்பா ரொம்ப அப்படின்னு கெஞ்சின உடனே ஏதோ ஆபத்தில் இருக்கிற போல் தெரியுது, ஏதோ சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டார் போல் தெரியுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், கதவு திறந்து விட்டுட்டார். கதவு திறந்து விட்ட உடனே அவர் இது என்னதுன்னு கேட்டார். இது ஜூத்தா, பாபா தைக்க சொன்னாங்க. உடனே நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி அதை அவர்கிட்ட வாங்கினார். திறந்து விட்டதே பெரிய விஷயம். இப்போ எங்கிட்ட தந்த வேலையை நான் உங்கள்கிட்ட தரக்கூடாது மறுக்கிறாரு. ஆனால் இவர் கையில் இருந்து வாங்கிக்கிட்டு அவர் போயிட்டார், ஓடி போயிட்டார். நான் கொண்டு போய் தைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு. எங்கே கொண்டு போய் தைக்கணும், செருப்பு கடைக்காரன்ட்ட போய் தைக்கிறாரு. செருப்பு இங்கே தான் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ஜூத்தாவை கொண்டு போய் செருப்பு தைக்கிறவன்ட்ட போய் கொடுத்தாரு. அவன் கேட்டான், இது யாருடைய ஜூத்தா அப்படின்னு கேட்டான். இவர் சொன்னார், இது அல்லாஹ்வுடைய ஜூத்தான்னார். வில்லங்கு இங்கே தான் ஆரம்பமாகுது. இது யாருடைய ஜூத்தான்னு கேட்டவொடனே அவர் என்ன சொன்னார், இது அல்லாஹ்வுடைய ஜூத்தான்னார். அல்லாஹ்வுடைய ஜூத்தாவா? அல்லாஹ்வுக்கு காலே இல்லையே, எப்படி அவனுக்கு எப்படா ஜூத்தா இருக்கும்? ஒழுங்காக சொல்லு, இது யாருடைய ஜூத்தான்னு கேட்டான். இது அல்லாஹ்வுடைய ஜூத்தா தாங்க அப்படி திரும்பவும் சொன்னார். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிச்சு, இது யாருடைய ஜூத்தா, இது அல்லாஹ்வுடைய ஜூத்தா, இது யாருடைய ஜூத்தா, இது அல்லாஹ்வுடைய ஜூத்தான்னு சொன்ன உடனே அந்த தர்க்கம் நடந்து கொண்டிருந்த இதை அந்த வழியாக போய் கொண்டிருந்த போலீஸ்காரனுக்கு காதில் விழுந்து போச்சு. உடனே என்ன விஷயம்னு கேட்டு இவர் யார்கிட்டே ஜூத்தா வாங்கிட்டு வந்திருக்காரு, தன்னுடைய ஷேக்குடைய ஜூத்தா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் யாருடைய ஜூத்தான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ஜூத்தாங்கிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு வழக்கு கிடைச்சி போச்சு.
பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டான். சுல்தானுக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு. சுல்தான் கேட்குறாரு, இது யாருடைய ஜூத்தா? இது அல்லாவுடைய ஜூத்தான்றாரு. அசம்மா மாட்டிக்கிட்டாரு குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி. இதை காரணமாக வச்சு 2 பேரையும் தண்டித்து விடலாம்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் கேட்குறாரு, யாருடைய ஜூத்தா? அல்லாவுடைய ஜூத்தான்னு சொன்ன உடனே அப்போ இவர் வந்து ஷேக் அல்லான்னு சொன்னதுனால இவர் காஃப்ரா போயிட்டார். அதனால இவருக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி அவன் தீர்ப்பு சொல்லி அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு செய்தி குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு ஜதுப்பு வருது, அவங்களுக்கு ஜலாலியத்து வருது. யாரா என்னுடைய முரீத காஃபிர் என்று ஃபத்வா சொல்லி தூக்கு மேடைக்கு ஏற்றது, அந்த சக்தி யாருக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஜலாலியத்தில் கேட்குறாங்க. ஜலாலியத்தில் என்ன செய்தாங்க, நேராக சுல்தானுடைய அவைக்கே போயிட்டாங்க. நேரடி அவங்களே போயிட்டாங்க. அவங்கள பார்த்த சுல்தான், வசமாக நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு மனசை நினச்சிக்கிட்டு என்ன கேட்டார், இவர் வந்து என்ன குற்றம் செய்தார், எதற்கு இவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. யார்? குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க. அப்போ சுல்தான் சொன்னார், இது வந்து யாருடைய ஜூத்தான்னு கேட்டால் அல்லாவுடைய ஜூத்தான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு சுல்தான் விளக்கம் சொன்னார். குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி கேட்டாங்கன்னா அதில் என்ன தப்பு இருக்குதுன்னாங்களாம். அதில் என்ன வசமாக நீங்களும் மாட்டிக்கிட்டா நினச்சான் மனசில், இதில் என்ன தப்பு இருக்குதா, அது எப்படி அப்படின்னு சுல்தான் கேட்க, இதுக்கு நீங்கள் நியாயமான விளக்கம் நீங்கள் சொல்லாட்டா உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் என்று அவர் மிரட்ட, உடனே அவர் சுல்தான் முன்னிலையில் குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களாம், வானத்தை படைச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். வானத்தை படைச்சது அல்லாஹ். அப்போ வானம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ் தான் படைச்சான். பூமி யாருக்குரியது? பூமி அல்லாஹ்வுக்குரியது. அரிசை படைச்சது யாரு? அல்லாஹ் தான் படைச்சான். அரிசி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. குருசை படைச்சது யாரு? அல்லாஹ் தான் படைச்சான். குருசு யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. சொர்க்கத்தை யார் படைச்சா? அல்லாஹ் தான் படைச்சான். சொர்க்கம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. நரகத்தை யார் படைச்சா? அல்லாஹ் தான் படைச்சான். நரகம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. ஜூத்தாவை யார் படைச்சா? அல்லாஹ் தான் படைச்சான். அப்ப ஜூத்தா யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியதுன்னு அவரே சொல்லிட்டார். ஜூத்தா அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொன்ன உடனே ஒரு பூகம்பமே வந்துருச்சு. காரணம் என்ன? அவர் எந்த அர்த்தத்தில் அதை சொல்றாரு என்பதை சரியாக விளங்காததுனால ஏற்பட்ட குழப்பம். இப்படித்தான் இந்த இஸ்திகாசாவில் வழிமாறுகளிடத்தை உதவி தேடுகிறோமே தவிர அந்த வழிமாறுகளிடத்தில் நாம் கேட்கிற அந்த உதவியை செய்கிறது கொடுக்கிறது அல்லாஹ் தான். இவங்க மூலமாக அந்த உதவி நமக்கு கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு அந்த அக்கீதாவோடு தான் கேட்கிறவர்கள் கேட்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது இதில் எந்த ஷிர்க்கும் எந்த தவறும் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிற பொழுது எத்தனையோ சஹாபாக்கள் எத்தனையோ விஷயங்களில் பெருமானாரிடத்தில் உதவி தேடி இருக்கிறாங்க. இப்போ ஹசரத் ஒரு சம்பவம் சொன்னாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணு கீழே பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அதை எடுத்து கொண்டு வந்து ஐனி உசீபத் ஃபி சபீலில்லான்னு சொல்லி அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? அந்த கண்ணை எனக்கு வந்து ஒட்டி எனக்கு சரி பண்ணுங்கன்னு தானே உதவி கேட்க தானே வந்தாங்க இல்லையா? இப்போ உதவி தேடுறதா இல்லையா? உதவி தேடுறது. ஆனால் அவங்க வந்து எனக்கு இந்த கண்ணு வேணுமா அல்லது சொர்க்கத்தில் உள்ளது வேணுமான்னு கேட்ட உடனே தூக்கி எரிஞ்சிட்டாங்கிறது வேற. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கும் இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுச்சு. அவர் இந்த மாதிரி உடஞ்ச கண்ணை எடுத்து கொண்டு வந்து யாரை சொல்லலாம் உதவி கேட்டார். இந்த கண்ணை சரியாக்குங்க. கண்ணை சரியாக்குறது யாருடைய வேலை? அல்லாஹ்ட்ட தானே உதவி தேடணும். ஆனால் யார்கிட்ட உதவி தேடுறாரு? அவர் ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட வந்து உதவி தேடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்டையும் கேட்குறாங்க, உனக்கு சபூர் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் வேணுமா கண்ணு வேணுமான்னு. ஆனால் அவர் கொஞ்சம் உஷாரான ஆள், ரெண்டும் வேணும்னாரு. கத்தாதா ரெண்டும் வேணும். யாரை சொல்ல, நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணேன், என்னுடைய மனைவி இளம் மனைவி கண்ணில்லாத என்ன பார்த்தா எனக்கு அவள் என்னை வெறுத்துடக்கூடாது, அதனால் இந்த கண்ணையும் தந்துருங்க சொர்க்கத்தையும் கொடுத்துருங்க. இப்போ சொர்க்கத்தையும் கேட்குறாரு கண்ணையும் கேட்குறாரு. கேட்டது யார்கிட்ட? ஷிர்க் வச்சார் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட என்னதுப்பா கண்ணை வந்து கேட்குற, அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும்னு சொன்னாங்களா?
சொல்லல தானே. அப்ப யாருக்குமே அந்த சந்தேகமே வரல. ரசூலுல்லாஹ் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லையா? ரசூலுல்லாஹே சொன்னாங்களே, இன்னமான காசிம் அல்லாஹு முஅத்தி, கொடுக்கிறவன் அல்லாஹ், நான் பங்கு வைக்கிறேன்னு சொன்னாங்க. கொடுக்கிறது யாரு? ஆக்கணுமா? அதுவும் யாரு தான்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வால முடியக்கூடிய ஒரு காரியத்தை, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க. நான் நிறைய மறந்துடுறேன், நான் மறக்க கூடாது, அதுக்கு உதவி பண்ணுங்க, துவா பண்ணுங்கன்னு கேட்கல. நான் மறக்க கூடாது என்று துவா செய்யுங்கன்னு சொல்லல, நான் மறக்க கூடாது, அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க என்று கேட்டு வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல? மறதியை கொடுக்காம, மறதி வராம இருக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை, அப்ப அதை அல்லாஹ்விட தானே கேட்கணும், எங்களை என்ன வந்து கேட்கிற அப்படின்னு கேட்டாங்களா? அது ஷிர்கா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருப்பாங்க, என்னப்பா நீ எங்கிட்ட அல்லாஹ்விட கேட்க வேண்டியது எங்கிட்ட வந்து கேட்கிறாயே, இது ஷிர்காகி விடுமே என்று சொல்லி அதை மறுத்திருக்கணும். மறுத்தாங்களா? மறுக்கல. என்ன செய்தாங்க? அல்லது சரி உனக்கு மறதி வராம இருக்க துவா செய்றேன்னு சொல்லணும், அதுவும் செய்யல. அப்ப என்ன பண்ணாங்க? உபசுத்து ரிதாக்கன்னாங்க. ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்குதுங்க. எனக்கு மறதி வரக்கூடாது, நீங்க உதவி செய்யுங்க என்று செய்தன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி தேடினப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உபசுத்து ரிதாக்க, உன்னுடைய ஆடையை விரிப்பாயாகன்னு சொன்னாங்க. உன்னுடைய ஆடையை விரிப்பாயாக. அவர் என்ன பண்ணாரு? தங்கிட்ட இருந்த அந்த ஆடையை இப்படி விரிச்சாருங்க. இப்படி விரிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடிப்பிச்சை கேட்கிறாரு. ஆடையை விரிச்சு கேட்டது மறதி வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுக்கிறேன், நீ உன்னுடைய ஆடையை விரி என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய ஆடையை விரித்தார். மடிப்பிச்சை கேட்கக்கூடிய ஒரு சூரத்தில் அவர் ஆடையை இப்படி விரிச்சாரு. விரிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? தன்னுடைய நெஞ்சில கையை வச்சாங்க. தன் நெஞ்சில கையை வச்சு எதையோ ஒரு மானசீகமான பொருளை எடுத்து அதை போட்டாங்க. தன் நெஞ்சில கையை வச்சு ஏதோ மானசீகமான ஒரு பொருளை எடுத்து அந்த விரிப்புல போட்டாங்க. உம்மையிலா சதுரிக்கன்னாங்க, இதை உன்னுடைய நெஞ்சோடு சேர்த்துக்கொள், அணைத்துக்கொள் என்று சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு? அந்த துண்டை அப்படியே அணைச்சிக்கிட்டார். இப்படி அந்த துண்டை ஸல்லல்லாஹு என்னத்தை போட்டாங்க? பார்க்கிற வஸ்து அல்ல, பார்க்கவும் முடியாது, ஒரு மானசீகமான வஸ்து. நம்மள மாதிரி உணரக்கூடிய ஆளா இருந்தா என்னத்தை போட்டுக்கிறீங்க, ஒன்னையுமே காணமே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா நல்ல வேலை, அவரு விவரமான ஆளு, தௌஃபீக் உள்ள ஆளு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. ரூஹானியத்தான, மானவியத்தான, மானசீகமான பொருள் போட்டுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆச்சரியம் நிகழப்போகிறது, ஒரு அற்புதம் இங்கே நிகழப்போகிறது, ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது என்ற சந்தோஷத்துல அவர் என்ன பண்ணாரு? அதை அப்படியே எடுத்து தன் நெஞ்சோடு இணைத்து கொண்டார். உம்மையிலா சதுரிக்க ஃபவமம்துஹு செய்தன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதை நான் என் மார்போடு சேர்த்து கொண்டேன். அவர் அதுக்கு பிறகு சொல்றாரு, ஃபமா நசீத்து ஷையம் பஅது, அதுக்கு பிறகு நான் எதையுமே மறக்கல. அதுக்கு பிறகு இப்போ மறக்காத சக்தியை யார் கொடுத்தா? செய்தனா ரசூலுல்லாஹி. ஏதோ ஒரு காரியங்கள்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஆனா மறக்காத சக்தியை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். ஆனா அந்த அல்லாஹ் யாரின் மூலமாக இங்கே கொடுக்கின்றான்? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சக்தியை கொடுக்குறாங்க. வந்து கேட்டாரு உதவியை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தாங்க. இது ஷிர்கா? இது ஷிர்காங்க? ஷிர்க் இல்லை. ஏன்னா அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், கொடுத்தது அல்லாஹ்வாக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. எனவே நாம காரணத்தை காரணமாக விளங்குகிறோம். அந்த காரணத்தில் இருக்கிற சக்தியை கொடுத்தவன் அல்லாஹ் என்று விளங்கும் பொழுது அதுல எந்த வகையான மார்க்கத்திற்கு விரோதமான, அகீதாவுக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயமும் வராது. எனவே நாம உதவி தேடுறது மட்டுமல்ல, உதவி தேடின பிறகு கிடைச்சது